வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் 6ஆம் வகுப்பு அறிவியலில் யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னவா? மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா அளவீடுகள் அப்படின்னு பொருள். அந்த அளவீடுகளை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? கற்றலின் நோக்கங்கள். சரி, இந்த கற்றலின் நோக்கங்கள் என்னென்ன? ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் மெஷர்மெண்ட்ஸ் இன் அவர் லைஃப். ரெண்டாவது, ஏபிள் டு டிஃபைன் லென்த், மாஸ், டைம் அண்ட் வால்யூம். மூணாவது, ஏபிள் டு எவாலுவேட் த வேல்யூ ஆஃப் சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தர் யூனிட்ஸ் அண்ட் சப் யூனிட்ஸ். ஏபிள் டு ஐடென்டிஃபை ஜீரோ எரர் அண்ட் பேரலாக்ஸ் எரர். ஏபிள் டு மெஷர் த வால்யூம் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட்ஸ். ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் their ஓன் மெஷரிங் டூல்ஸ் மாடல்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்த ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் மெஷர்மெண்ட் இன் அவர் லைஃப் அப்படின்னா என்ன? அளவீடுகள் நம்ம வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, லென்த் அப்படின்னா என்ன? நீளம். மாஸ் அப்படின்னா என்ன? நிறை. டைம் அப்படின்னா என்ன? காலம். வால்யூம் அப்படின்னா என்ன? கனளவு. இதை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அடுத்து, ஏபிள் டு எவாலுவேட் த வேல்யூஸ் ஆஃப் சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் யூனிட்ஸ் அண்ட் சப் யூனிட்ஸ். அதாவது அலகுகள், துணை அலகுகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, ஏபிள் டு ஐடென்டிஃபை ஜீரோ எரர் அண்ட் பேரலாக்ஸ் எரர். ஜீரோ எரர் அப்படின்னா என்ன? ஜீரோ எரர் அப்படின்னா சுழிப்பிழை. பேரலாக்ஸ் எரர் அப்படின்னா என்ன? பேரலாக்ஸ் எரர் அப்படின்னா இடமாறு தோற்றப்பிழை. இவற்றை கண்டறியலாம். அடுத்து, ஏபிள் டு மெஷர் த வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். வால்யூம் அப்படின்னா கன அளவு, சாலிட்ஸ் அப்படின்னா திடப்பொருட்கள், லிக்விட்ஸ் அப்படின்னா திரவப்பொருட்கள். திட மற்றும் திரவ பொருட்களின் கன அளவை அறியலாம். கடைசியாக இருக்கக்கூடியது ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் தேர் ஓன் மெஷரிங் டூல்ஸ் மாடல்ஸ். அதாவது நாமே நமது மெஷரிங் டூலை வடிவமைக்கலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடியது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் சுருக்கமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ஸ். இதில் என்னென்னலாம் இருக்குது? 7 எஸ்ஐ யூனிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இருக்கக்கூடியது என்ன? கெல்வின். கெல்வின் எதனோட யூனிட்? டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை. வெப்பநிலையின் அலகு கெல்வின். ரெண்டாவது இருக்கக்கூடியது மீட்டர். இது எதனுடைய எஸ்ஐ யூனிட்? டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் என்ன? தூரம். தூரத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். அடுத்து இருக்கக்கூடியது ஆம்பியர். ஆம்பியர் எதனுடைய எஸ்ஐ யூனிட்? எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன? மின்னோட்டம். மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர். அடுத்து இருக்கக்கூடியது செகண்ட். செகண்ட் எதனுடைய எஸ்ஐ அலகு? டைம். டைம்னா என்ன? காலம். காலத்தின் எஸ்ஐ அலகு செகண்ட். தமிழில் சொன்னோம்னா வினாடி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மோல். மோல் எதனுடைய எஸ்ஐ அலகு? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதாவது பருப்பொருளின் அளவு. சரி, அது என்ன? எதனுடைய எஸ்ஐ அலகு என்ன? மோல். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது கிலோகிராம். கிலோகிராம் எதனுடைய எஸ்ஐ அலகு? மாஸ். மாஸோடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம். மாஸ்னா என்ன? நிறை. அடுத்து இருக்கக்கூடியது என்ன? கேண்டிலா. கேண்டிலா எதனுடைய எஸ்ஐ அலகு? இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னா என்ன? ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. இந்த அலகுகளை நம்ம குறிக்கையில் எப்படி குறிக்கணும் அப்படின்னா கெல்வினை கேபிட்டல் கே, மீட்டரை ஸ்மால் எம், ஆம்பியரை கேபிட்டல் ஏ, செகண்டை குறிக்கையில் ஸ்மால் எஸ், மோலை குறிக்கையில் மோல் அப்படின்னு குறித்தா போதும். கிலோகிராமை குறிக்கையில் கேஜி அப்படின்னு குறிக்கணும். கேண்டிலாவை குறிக்கையில் சிடி அப்படின்னு குறிக்கணும். Few questions to start with. First question, your cousin asks you what your height is. How will you measure and inform him? உன்னுடைய உறவினர் ஒருவர் உன்னிடம் உன்னுடைய உயரம் என்ன என்று கேட்கிறார். நீ அதனை எவ்வாறு அளவிடுவாய்? Second question, your friends decide to play kabaddi. How will you measure and draw the border lines? உன்னுடைய நண்பர்கள் கபடி விளையாடணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா தீர்மானிக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த கபடிக்கு என்ன வரையணும்? பார்டர் லைன்ஸ் வரையணும். எப்படி வரைகிறது? நெக்ஸ்ட் கொஸ்டின், யுவர் ஃபாதர்
gives you a bag and asks you to get potatoes, how will you ask the shopkeeper? A bag full of potatoes, or how will you ask? உன்னுடைய அப்பா உன்ட்ட ஒரு பையை கொடுத்து கடைக்கு போய் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து கடைக்கார்ட்ட போய் உருளைக்கிழங்கு எப்படி கேட்பீங்க? இந்த பை நிறைய கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா, இல்லை வேற மாதிரி கேட்பீங்களா? Your mom daily gets milk from the milkman. How much does she get? A cup of milk or 2 tumblers of milk or how? உன்னுடைய அம்மா டெய்லி பால்கார்ட்டேருந்து என்ன வாங்குறாங்க அப்படின்னா பால் வாங்குறாங்க. அவங்க எவ்வளோ வாங்குறாங்க? ஒரு கப்பு நிறைய பால் வாங்குறாங்களா, இல்லை 2 டம்ளர் நிறைய பால் வாங்குறா, இல்லை எப்படி வாங்குறாங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் யுவர் ஸ்கூல் ஃப்ரம் யுவர் ஹவுஸ்? உன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிக்கு உள்ள தூரம் எவ்வளவு? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் த ஷாப்கீப்பர் மெஷர் கெரோசின் வைல் செல்லிங் இட்? ஒரு கடைக்காரர் மண்ணெண்ணெயை விற்கும் பொழுது எவ்வாறு அளக்கிறார்? இதிலிருந்து இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடையாக வருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கபடி கிரவுண்டு வரைகிறதுக்கு நம்ம டேப்பை வச்சோ அல்லது ஒரு அளவுகோலை வச்சோ அளவலாம். பால்கார்ட்ட இருந்து அம்மா பால் வாங்கையில் சரி மெஷரிங் ஜாரில் வச்சு வாங்குகிறாங்க. நம்ம பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் உள்ள தூரம் அப்படின்றது ஒரு டிஸ்டன்ஸ், சரி ஒரு மீட்டரோ அல்லது கிலோமீட்டர் கணக்குலையோ வரும். அதே போல் கெரோசின், கடைக்காரர் கெரோசின் அளந்து ஊற்றுறது மெஷரிங் ஜாரை வச்சு அளந்து ஊற்றுறோம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு அளவிடக்கூடிய கருவியை நம்ம என்ன செய்கிறாங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் 3 மாணவர்கள் நிற்கிறாங்க. இவங்க பக்கத்தில் ஆசிரியர் இருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வகுப்பறையில் இருக்கக்கூடிய மேஜையினுடைய நீளத்தை அளக்குறாங்க. அவங்க கையில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெஷரிங் டேப். ஸோ நீளத்தை அளக்க அவங்க எதை பயன்படுத்துகிறாங்க? மெஷரிங் டேப் அப்படின்ற ஒரு மெஷரிங் டூலை யூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா என்ன? அறிமுகம். We have already heard about the words like weight, kilogram, liters, milliliters, kilometers, length, distance, etc. In this chapter, let's have a deeper look at length, weight, volume, and time, and the necessity to measure them. இந்த படப்பகுதியில் நம்ம எதை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம் அப்படின்னா நீளம், லென்த், வெயிட் எடை, வால்யூம் கன அளவு, டைம் காலம், அப்புறம் அதோடைய தேவைகள், அதை அளவிடுவதற்கான தேவைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், த கம்பேரிஷன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ் வித் சம் நோன் குவான்டிட்டிஸ் இஸ் நோன் அஸ் மெஷர்மெண்ட். இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். இது கொஸ்டின்ஸ். வாட் இஸ் மெஷர்மெண்ட்? ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன? மெஷர்மெண்ட் அளவீடு என்பது தெரியாத அளவை தெரிந்த அளவோடு ஒப்பிட்டு பார்ப்பது. வாட் ஆர் த மெஷரிங் டூல்ஸ் தட் யூ நோ? விச் ஆஃப் தீஸ் டூல்ஸ் வில் யூ யூஸ் டு டூ த டாஸ்க் லிஸ்டட் அபோவ் அண்ட் த சிமிலர் ஒன்ஸ்? உனக்கு தெரிந்த அளவிடக்கூடிய கருவிகள் யாவை? அளவிடக்கூடிய கருவிகளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெஷரிங் டேப். மெஷரிங் டேப் இதோடைய யூஸ் என்ன? இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ். தூரத்தை அளவிட பயன்படுகிறது. அடுத்து இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது, மெஷரிங் ஜார் இருக்குது, ஸ்டாப்லர் இருக்குது. பேலன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு பொருளினுடைய நிறையை அளவிட பயன்படுகிறது. அடுத்து மெஷரிங் ஜார், இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த வால்யூம் ஆஃப் த லிக்விட். திரவ பொருளினுடைய கன அளவை அளக்க பயன்படுகிறது. அடுத்து இருக்கக்கூடியது எ மீட்டர் ஸ்கேல், இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். மீட்டர் ஸ்கேல் எதுக்கு பயன்படுது?
யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அதாவது பொருளினுடைய நீளத்தை அளக்க பயன்படுகிறது. அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய படம் அது எதுனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் கிளாக். இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த அக்யூரேட் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி, ஒரு செயலினுடைய காலத்தை துல்லியமாக அளக்க பயன்படுகிறது. இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அளவிடும் கருவிகள். இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு வந்தாச்சு. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது லென்த். வாட் இஸ் லென்த்? லென்த் நீளம் என்றால் என்ன? த டிஸ்டன்ஸ் between one end and the other desired end is called as length. ஒரு பொருளின் ஒரு நுனியிலிருந்து அடுத்த நுனி வரை உள்ள தூரம், அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இட் மே பி த டிஸ்டன்ஸ் between the edges of a book or a table or the corners of a football ground or even from your home to school ஏதாவது கூட இருக்கலாம். இது புத்தகத்தின் 2 நுனிகளுக்கு இடைப்பட்ட தூரமாகவோ அல்லது ஒரு மேஜையின் 2 கார்னர்களுக்கு இடைப்பட்ட தூரமாகவோ அல்லது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட், அதாவது கால்பந்தாட்ட மைதானத்தின் 2 கார்னர்களுக்கு இடைப்பட்ட தூரமாகவோ அல்லது உன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிக்கு இடைப்பட்ட தூரமாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். The standard unit of length is meter. It is represented by letter m. Very small length can be measured in mm millimeter and cm centimeter. அதாவது நீளத்தினுடைய அலகு மீட்டர். இதை எந்த குறியீட்டால் குறிக்கணும் அப்படின்னா m அப்படின்னு குறியீட்டால் குறிக்கணும். ரொம்ப சின்ன நீளங்கள் எந்த அளவில் அளக்கணும் அப்படின்னா சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அலகால் என்ன செய்கிறோம் அளக்கிறோம். Still, larger measures, say height of a building, a banner or a lamppost are all measured in meter. How do you express still longer length, say distance between 2 cities or villages or distance between your school and home? It is expressed in kilometer. இப்போ பார்த்தோம் அப்படின்னா லார்ஜர் மெஷர்ஸ் நீளமான அளவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. இப்போ ஒரு பில்டிங்கோடைய ஹைட்டோவோ அல்லது ஒரு பேனர் ஆர் லேம்ப் போஸ்டோடைய நீளத்தையோ என்னத்தில் தான் அளக்க முடியும்? மீட்டர்னால தான் அளக்க முடியும். சரியா? அதே போல் லாங்கர் டிஸ்டன்ஸை வந்து எதில் அளக்குறோம் அப்படின்னா வந்து கிலோமீட்டர். பார்த்தோம்னா 2 நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம். சரியா? அதை வந்து எதில் தான் சொல்ல முடியும்? கிலோமீட்டர். சரியா? இப்போ மதுரையிலேருந்து சென்னை எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்போம். அதே போல் அதெல்லாம் வந்து எதில் தான் சொல்ல முடியும்? கிலோமீட்டரில் தான் சொல்ல முடியும். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் ஆஃப் லென்த். 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்ஸ். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். சரி, ஒரு கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டருக்கு சமம் அப்படின்னா 1000 மீட்டருக்கு சமம். ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டருக்கு சமம். ஒரு சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டருக்கு சமம். Can you convert 1 kilometer in terms of centimeter? உங்களால் 1 கிலோமீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்ற முடியும். ஒரு கிலோமீட்டர் வந்து சென்டிமீட்டராக நம்மளால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். எங்கள் மாணவர்களே ஒரு நோட் எடுத்து மாற்றுங்க பார்க்கலாம். இந்த படத்தை நல்லா பாருங்கள். இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப். இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, அம்மா, அவங்க பையன், அவங்க பாட்டி எல்லாம் சேர்ந்து துணி வாங்க போயிருக்காங்க. அந்த துணி கடையில் வேலை பார்க்குறவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா துணியை அளக்கிறார். எதை வச்சு அளக்கிறார் அப்படின்னு நல்லா நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு மீட்டர் ஸ்கேலை வச்சு துணியை வந்து அளந்துக்கிட்டு இருக்கார். சரியா? Measure the length of your pencil now. For sure, the length of all your pencils are not the same. நம்மளுடைய பென்சிலோடைய லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறோம். அனைவருடைய பென்சிலுடைய லென்த்தும் வந்து எப்படி இருக்காது? ஒரே மாதிரியாக இருக்காது. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டேக் த மீட்டர் ஸ்கேல் அப்படின்னா செக் த லைன்ஸ் வித் மார்க்கிங் 1, 2, 3, 4 and so on till 15 for smaller scales or till 30 for bigger scales. ஒரு அரைடி ஸ்கேலோ அல்லது ஒரு அடி ஸ்கேலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா
அதில் இருக்கக்கூடிய எண்களை பாருங்கள். அரடி ஸ்கேலில் 15 வரைக்கும் இருக்கும். சரி, ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்பர் வந்து எத்தனை வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 30 வரைக்கும் இருக்கும். The distance between 1 and 2 is denoted a centimeter. It is written as cm. அதாவது அந்த ஒன்றாவது கோட்டுக்கும் இரண்டாவது கோட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா சென்டிமீட்டர். நோட்டீஸ், இன் between 1 and 2 there will be a smaller markings. If you count, there will be 9 such lines. The distance between any two consecutive smaller marking within a centimeter denotes a millimeter, written as mm. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு மொத்தம் சின்ன ஸ்கேல்னால் 15 இருக்கும் அப்படி சொன்னோம். பெரிய ஸ்கேல் அப்படின்னா 30 நம்பர் இருக்கணும். அந்த ரெண்டு நம்பர்களுக்கு இடையே வந்து சின்ன சின்ன கோடுகள் இருக்கும். அந்த கோடுகளை எண்ணி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கோடுகள் இருக்கும் அப்படின்னா 9 கோடுகள் இருக்கும். அந்த 9 கோடுகள் எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மில்லிமீட்டர், அதாவது mm, மில்லிமீட்டர் சிறிய அளவை குறிக்கிறது. 1 From a group of 5 members, select one person and others measure her or his height individually using your hand span and cubit. Compare your answer with others. Do you find any difference? Why? Now you all stand in front of a wall and mark your height on the wall. Measure your height with a scale. What difference do you infer? இந்த ஆக்டிவிட்டியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தருடைய உயரத்தை மற்ற 4 பேர்கள் ஸ்பேன் அண்ட் கியூபிட் முறையில், அதாவது சான் முழம் அப்படி சொல்லுவோம்ல, அந்த முறையில் அளக்கணும். அப்படி அளந்தால் அனைவருக்கும் அளவுகள் சரியாக வருமா வராதா, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து சுவரின் அருகே நின்று கொண்டு கைகளை வைத்து கொண்டும் மார்க் செய்து அளவுகோலை வைத்து தன்னுடைய உயரத்தை அளக்கும் பொழுது அளவுகள் எவ்வாறு வருகின்றன, அது ஒரே மாதிரி வருதா இல்லை வேறு மாதிரி வருதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். Let us now understand more about 3 important quantities. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 3 இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா லென்த், மாஸ் அண்ட் டைம். லென்த் அப்படின்னா என்ன, நீளம். மாஸ் அப்படின்னா நிறை. இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஒன்று பார்த்துருந்தோம், உயரத்தை அளக்கக்கூடியது. சரி, அந்த ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி மூலம் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி யூ see that your measurement is different from that of your friends. உங்களுடைய நண்பர்களுடைய அளவை விட அளந்த அளவானது என்ன செய்கிறது, வித்தியாசப்படுகின்றது. சரியா, ஆல்சோ டிஃப்ரெண்ட் மெஷரிங் யூனிட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். இதே போல் அனைத்து நாடுகளிலும் விதவிதமான வேறு அளவீடு முறைகள் என்ன செய்யப்படுகின்றன, கையாளப்படுகின்றன. Why do we need SI units? The sake of uniformity. ஒரே மாதிரி இருக்கணும். Scientists all over the world have adopted a common set of units to express measurement. அளவீடுகளை குறிப்பதற்காக உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து அறிஞர்களும் என்ன நினச்சாங்க அப்படின்னா ஒரே மாதிரியான அளவு தேவை அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காண்டி ஒரு அளவீடை கொண்டு வந்தாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா SI யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, சிஸ்டம் இஸ் கால்ட் as the இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஆர் SI யூனிட். சரி, இந்த சிஸ்டத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா SI யூனிட் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் SI யூனிட் ஃபார் லென்த் இஸ் மீட்டர், SI யூனிட் ஃபார் மாஸ் இஸ் கிலோகிராம், SI யூனிட் ஃபார் டைம் இஸ் செகண்ட். ஏரியா ஆஃப் சர்ஃபேஸை என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்ட். வால்யூம் ஆஃப் சாலிட் எப்படி சொல்லலாம், மீட்டர்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் SI யூனிட்ஸ். ப்ரிஃபிக்ஸஸ் யூஸ்ட் இன் SI யூனிட்ஸ். ஆல்வேஸ் ரிமெம்பர் த பேஸ் யூனிட் இஸ் மீட்டர், லிட்டர், கிலோகிராம். அதாவது ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னா என்ன, முன் இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம், முன் ஒட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்னாடி இணைக்கக்கூடிய சொற்கள். SI யூனிட்டில் முன்னாடி இணைக்கக்கூடிய அளவுகளின் முன்னாடி இணைக்கக்கூடிய சொற்கள் யாவை அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த அட்டவணையை பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்கு, டெசி அப்படின்னு கொடுத்துருக்கு. டெசி எந்த எழுத்தால் குறிக்கலாம் அப்படின்னா D, ஸ்மால் d. இதோடைய சப் மல்டிபிள் என்ன அப்படின்னா 1/10 அப்படின்னு அர்த்தம். சரி, 10 decimeters equal to 1 meter
அடுத்து சென்டினா சி அப்படின்னு அர்த்தம். இதோடைய சப் மல்டிபிள் 1/100. 100 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அடுத்து மில்லி எப்படி இருக்கும்? ஸ்மால் எம். இதோடைய சப் மல்டிபிள் 1/1000. 1/1000 அப்படின்னா மில்லி அப்படின்னு அர்த்தம். சரியா? 1000 மில்லிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அடுத்து நேனோ எந்த எழுத்தால் குறிப்போம் அப்படின்னா ஸ்மால் என். இதோடைய சப் மல்டிபிள் கொடுத்துருக்காங்க. அதே போல் எத்தனை நேனோ சேர்ந்தது 1 மீட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து கிலோ அப்படி சொல்லியிருக்காங்க. கிலோ எந்த எழுத்தால் குறிப்போம்? கே அப்படின்னா இதோடைய மல்டிபிள் 1000 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோடைய தொடர்ச்சியை பார்ட் 2ல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.